வெல்கம் டு ஜஸ்ட் நம்ம லைஃப் சேனல். இன்னைக்கு சண்டே சமையல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா சிக்கன் கறி ப்ளஸ் கீ ரைஸ். இதுதான் இன்னைக்கு சமைக்க போகிறோம். சிக்கன் கறிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிடணும். அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் பிளான் சேஞ்ச் பண்ணிட்டோம். சிக்கன் கறி இல்லை, சிக்கன் சுக்கா பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டோம். அதுக்காக தக்காளி தேவையில்லை, வெங்காயம் மட்டும் நறுக்குனா போதும். ஆக்சுவலாக இன்றைக்கி குக்கிங் நாங்கள் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மணி 11 மணி ஆச்சு. ஆக்சுவலாக நாங்கள் எப்பயுமே 12 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சிக்கனை கொஞ்சம் நேரம் ஏதோ ஊற வைக்கணுமாம்மா, அதனால் நாங்கள் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கடாய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றியாச்சு, நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி காமாட்சி தான் குக் பண்ணுறான் எப்பயும் போல். இன்றைக்கி அவரு தான் செஃப்பு. எனக்கு சுக்காலாம் பண்ண தெரியாது, அவரு தான் பண்ணணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கணும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும் வெங்காயத்தை. காமாட்சி சிக்கனை கழுவுறான். நான் பாருங்க, டீப் ஃப்ரை ஆக இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நம்ம டீப் ஃப்ரை ஆகிறது கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணால் போதும் வெங்காயத்தை. இதை விட நம்ம பண்ணோம்னா இன்னும் கரிஞ்சு போயிடும். அதனால் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வதக்கி வச்ச வெங்காயத்தை இந்த சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சில மசாலாஸ்லாம் ஆட் பண்ணணும். அதாவது சில்லி பவுடர், கரம் மசாலா, தனியா பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணணும். மஞ்சத்தூள் போடுறோம். அடுத்தது கரம் மசாலா போடுறோம். அடுத்தது எங்கள் சீக்ரெட் மசாலா. இது சீக்ரெட்டாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது. இதை நாங்கள் ரிவீல் பண்ண மாட்டோம். தயிர் மட்டும் தேவையான அளவு. நாங்கள் பண்ணுறதுலையே இதுதான் எக்ஸ்பென்சிவான டிஷ். ஏன்னா அவ்வளோ மசாலா, அவ்வளோ இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு பண்ணுறோம். இது ஃபஸ்ட் டைமாக நாங்கள் பண்ணுறோம். அடுத்ததாக லெமனை புளியணும். அடுத்தது நெய் ஊற்றணும். எல்லாமே நம்ம எவ்வளோ சிக்கன் வாங்கியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போடணும். அதிகமாக போட்டோம்னா ரொம்ப மசாலா அதிகமாகி டிஷ் ரொம்ப இதாயிரும். அதனால் தேவையான அளவு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் இதை ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சிடணும். சிக்கனை ஊற வச்சிட்டோம். அது 1 hour ஆகும். அந்த பிட்வீனுக்குள்ளே நாங்கள் கீ ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கோம். கீ ரைஸ்க்கு இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடலாம் வாங்க பார்க்கலாம். அடுத்தது கீ ரைஸுக்கு ஆனியன், பச்சை மிளகா, பிரியாணிக்கு அந்த இது போடுவோம்ல அந்த இதெல்லாம் அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம கீ ரைஸ் குக்கரில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீ ஊற்றணும். வேணும்னா நீங்கள் தேவையான அளவு எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கீ நல்லா காஞ்சிட்ருக்குது. அதுக்கப்புறம் அந்த சோம்பு, அந்த பட்டை இதெல்லாம் போட்டு இது பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை போட்டுறணும். பச்சை மிளகா போடணும். அடுத்து இப்போ வெங்காயம் போடணும். அடுத்தது நம்ம தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு வதக்கணும்.
கீ ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா வரும்னு நினைக்கிறேன். காமாட்சி தான் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு இது நல்லா வரும்னு நினைக்கிறேன். எல்லா கிரெடிட்ஸும் இவனுக்கு தான். அதுக்காக கொத்தமல்லி புதினா போடுறோம். அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். அடுத்தது நம்ம எவ்வளோ டம்ளர் அரிசி போடுறோமோ அதளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். அடுத்ததாக நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கணும். அடுத்ததாக நம்ம குக்கர் லாக் பண்ணிட்டு 3 விசில் நாங்கள் விட போகிறோம். எங்கள் குக்கருக்கு 3 விசில் தான், அதனால் 3 விசில் விட்டுட்டு கீ ரைஸ் ரெடி ஆயிரும். அடுத்ததாக நாங்கள் வந்து சிக்கன் சுக்காவுக்கு போகிறோம். நம்ம வந்து ஊற வச்ச சிக்கனை வந்து நம்ம வெங்காயம் பொரிச்சோம்ல அந்த எண்ணெயிலே போட்டால் போதும். எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் சிக்கனை போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த எண்ணெய் பிரியற வரையும் நம்ம வந்து வேக வைக்கணும் சிக்கனை. இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். சிக்கன் சுக்கா கீ ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. சூப்பராக வந்திருக்கு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். முதல்ல சிக்கன் பீஸ் கொஞ்சம் எடுத்துக்கணும். கீ ரைஸ் கூட வச்சுக்கணும். சூப்பராக வந்திருக்கு. காமாட்சி சூப்பராக சமைச்சிருக்கான். எனக்கு சண்டே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு வழியாக மதிய சாப்பாடு முடிச்சாச்சு. அவ்வளோதான். ஒரு சின்ன குட்டி தூக்கத்தை போட்டு இன்னைக்கு சண்டே எங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகே, பாய்.